Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச் 2023ல நம்ம வந்து biological classification part 1 வீடியோ பார்த்தறலாங்க. இந்த சாப்டர் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். Since the dawn of civilization, மனிதன் அந்த தங்கி அந்த சிவிலைசேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டான்னா ஸ்டார்ட் ஆகிறது அந்த கல்ச்சர்லாம் டெவலப் ஆன அந்த பிகினிங்லேருந்தே தேர் ஹேவ் பின் மெனி அட்டம்ப்ட்ஸ் டு கிளாஸிஃபை லிவிங் ஆர்கானிசத்தை குரூப் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான அட்டம்ப்ட்ஸ்லாம் எடுக்கப்பட்டது. இட் வாஸ் டன் இன்ஸ்டிங்டிவ்லினா என்ன அர்த்தம்னா நேச்சுரலி நாட் யூஸிங் க்ரைட்டீரியா தட் வேர் சயின்டிஃபிக் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணாமல் born out of need to use organisms for our own use. என்னென்ன நீடு பேசிக் நீட்ஸ்னு சொல்லுவோம். ஃபுட்டு, ஷெல்டர், க்ளாத்திங். இந்த மூணு தேவைகளுக்காக என்னென்ன ஆர்கானிசம்லாம் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. சயின்டிஃபிக் பேஸ் பண்ணி பண்ணலை, சயின்டிஃபிக்காக பண்ணல. ஃபஸ்ட்டு நமக்கு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தது அரிஸ்டாட்டில் வாஸ் த ஏர்லியஸ்ட். ஃபஸ்ட்டு அவர் தான் டு attempt a more scientific basis for classification. கிளாஸிஃபிகேஷனுக்கு சயின்டிஃபிக்காக முதல்ல ஆர்கானிசத்தை குரூப் பண்ண ட்ரை பண்ணது, அட்டெம்ப்ட் பண்ணது யார்? அரிஸ்டாட்டில். அவர் என்ன அப்படின்னா சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி பிளான்ட்ஸை ட்ரீஸ், ஸ்hrubs, ஹெர்ப்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணார். ஹெர்ப்ஸ்னால் குட்டி செடி, குனிஞ்சு தான் பார்க்கணும். ஹெர்ப்ஸ்க்கும் ஹெர்பல் பிளான்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹெர்பல் பிளான்ட்னா மெடிசினல் பிளான்ட், ஹெர்ப்ஸ்னால் குட்டி செடின்னு அர்த்தம். ஸ்hrubனா புதர் செடி, மரம்னா இப்படி நிமிர்ந்து தான் பார்க்கணும். பெரிய மரம், இந்த ட்ரங்க் மெயின் ஸ்டெம் இருக்கும், பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி. அதே மாதிரி அனிமல்ஸை வந்து ரெட் பிளட் செல்ஸ், வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ். வித் ரெட் பிளட் செல்ஸ்னால் இனிமா அப்படிம்பாங்க, வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ்னால் அனிமா அப்படின்னு பிரித்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு லினேயஸ் டைம். லினேயஸோட காலகட்டத்தில் லினேயஸ் வந்து 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஒன்று பிளான்ட் கிங்டம், அனதர் ஒன் இஸ் அனிமல் கிங்டம், பிளான்டே அனிமாலியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேலே எல்லா பிளான்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, அனிமாலியாவில் எல்லா அனிமல்ஸையும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. திஸ் சிஸ்டம் டிட் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ்க்கும் ப்ரோகேரியாட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கேரியான் அப்படின்னாலே நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூகேரியாட்டில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ்னால் உங்களுக்கு வந்து நியூக்ளியார் மெம்ப்ரேன், ட்ரூ நியூக்ளியஸ்லங்க நியூக்ளியார் மெம்ப்ரேன், நியூக்ளியோலஸ் and நியூக்ளியோபிளாசம். இந்த மூணு இருந்துச்சுன்னா அது யூகேரியாட், ட்ரூ நியூக்ளியஸ். ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, நியூக்ளியோபிளாசம் இருக்காது, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். அதான் ப்ரோகேரியாட்ஸ். அந்த நியூக்ளியஸோட நேச்சரை வச்சு தான் அதை கிளாஸிஃபை பண்ணாங்க. அதெல்லாம் பிரிக்கல. அதே மாதிரி யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலாராக கிளாஸிஃபை பண்ணல. அதாவது பிளான்டேலையும் பிளான்ட் கிங்டம்லையும் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் கம்பைண்டாக இருந்தாங்க, அனிமாலியாலையும் இருந்தாங்க. அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா அவங்க ஃபுட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, க்ரீன் ஆல்கே. அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபங்கை, அதையும் அவங்க பிரிக்கல. ஃபங்கை, ஆல்கே எல்லாம் அவர் போய் பிளான்ட் கிங்டமில் தான் வச்சுருந்தார். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாஸ் easily done and was easy to understand, but large number of organisms did not fall into either category. பிளான்ட் அனிமல்னு ஆர்கானிசத்தை பிரித்து படிக்கிறது ஈஸியாக இருந்தாலுமே கூட ஃபங்கை வந்து பிளான்ட்லேயும் வராது, அனிமல்லையும் வராது. இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் வந்து பிளான்ட்லேயும் வராமல் அனிமல்லையும் வராமல் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் தனி கிங்டம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ hence the two kingdom classification used for a long time was found inadequate. நிறைய காலம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே கூட அது பத்தாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பிளான்ட்லேயும் சேராது, அனிமல்லையும் சேராத கிங்டம், அதாவது ஆர்கானிசம்லாம் தனி கிங்டமில் வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க சயின்டிஸ்ட். பிசைட்ஸ் கிராஸ் மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சருங்க. A need was also felt for including other characteristics like cell structure. Cell structure na the prokaryote, eukaryote அந்த மாதிரி சொல்றது. Nature of wall, cell wallல என்ன மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிறது. Mode of nutrition, autotropha, heterotropha. அது habitat, வளர்ற இடம். habitatனா பிளேஸுங்க, எங்க வளர்றாங்க அந்த மாதிரி. Method of reproduction, asexual reproduction, sexual reproduction, vegetative reproductionலாம் இருக்கும். Evolutionary relationship இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். evolutionary relationshipனா நமக்கு தெரியும் எந்த ஆர்கானிசத்துலேருந்து எந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறது. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம் ஹேவ் ஹென்ஸ் அண்டர்கான் செவரல் சேஞ்சஸ் ஓவர் த டைம். தோ plant and animal kingdom have been a constant under all different systems. The understanding of what group or organisms be included under these kingdoms have been changing. So animal kingdom, plant kingdom, Linnaeus காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.
அது ரிமூவ்லாம் பண்ணல. பட் என்ன ஆர்கானிசம் பிளான்ட் கிங்டமில் வைக்கணும், அனிமல் கிங்டமில் வைக்கணுங்கிறது நாளாக அதில் சில சேஞ்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. த நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் அதர் கிங்டம்ஸ் have also been understood differently by different scientists over the time. ஸோ அதர் கிங்டமும் வர ஆரம்பிச்சிடுச்சு காலம் போக போக. அப்படி பார்க்கல இது வந்து விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனிரான்னு ஒரு கிங்டம், ப்ரொட்டிஸ்டான்னு ஒரு கிங்டம், ஃபங்கைன்னு ஒரு கிங்டம், பிளான்டேன்னு ஒரு கிங்டம், அனிமாலியாங்கிறது ஒரு கிங்டம். ஸோ லினேயஸ் சொன்ன மாதிரி பிளான்டே அனிமாலியா இருக்குது. அதுலேருந்து சில ஆர்கானிசத்தை எடுத்து மொனிரா, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கைன்னு பிரித்து வச்சு 5 கிங்டமாக மாற்றிட்டாரு நம்ம WH விட்டேக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் டைப், செல் வால், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்லாம் அவர் கன்சிடர் பண்ணி தான் 5 கிங்டமாக பிரிச்சிருக்கிறாரு எல்லா ஆர்கானிசத்தையும். ஓகே, செல் டைப் வந்து மொனிரால மட்டும் ப்ரோகேரியாட், மீதி எல்லாம் யூகேரியாட். செல் வால் வந்து மொனிரால நான் செல்லுலோசிக், செல்லுலோஸ் கிடையாது, அதாவது பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிடால் ஆனது. அதே ப்ரோட்டிஸ்டால ப்ரெசன்ட் இன் சம், சில ப்ரோட்டிஸ்டால தான் செல்வால் இருக்கும், மோஸ்ட்லி இருக்காது. ஃபங்கையில் கைட்டினால் ஆன செல்வால் இருக்குது. ஆர்த்ரோபோடாவோட எக்ஸோஸ்கெலிட்டனும் கைட்டின் தான் 2022 நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்குங்க. பிளான்டேயில் செல்லுலோசிக் செல்வால் இருக்கும், செல்லுலோஸ்னால் ஆனது. அனிமாலியாவில் செல்வாலே கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரோகேரியாட்டில் ஆப்சென்ட், மீதி எல்லாத்துலேயும் இருக்குது. பாடி ஆர்கனைசேஷன் இது யூனிசெல்லுலார், மொனிராவும் ப்ரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார், டிஷ்யூங்கிற ஒன்று இருக்காது. ஃபங்கையில் மல்டி செல்லுலார் லூஸ் டிஷ்யூ இருக்கும். பிளான்டைல டிஷ்யூவும் இருக்கும், எக்ஸ்டர்னலாக ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ரூட்டு, சீடு, ஃப்ளவர்னு ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன் இருக்கும், இன்டர்னல் ஆர்கன் இருக்காது. அனிமாலியாவில் டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் ஆர்கன் சிஸ்டம் தானுங்களே. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மொனிராவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோட்ராஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு ரெண்டுமே ஆட்டோட்ராஃபில் வந்துடும். கீமோசிந்தட்டிக்னா உங்களுக்கு தெரியும், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி வர எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறது தான் கீமோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ரெண்டுமே இருக்குது. ஹெட்ரோட்ராஃபிக்னா நமக்கு தெரியும், டிரைவிங் ஃபுட் ஃப்ரம் அதர் ஆர்கானிசம். அதில் வந்து சாப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக் 2 டைப் இருக்குது. ப்ரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்குது. ஃபங்கையில் ஹெட்ரோட்ராஃப் மட்டும்தான், சாப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக்காக இருக்கும். சாப்ரோஃபைட்டிக்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் வந்து ஃபுட் எடுக்கிறது, பேராசைட்டிக்னா உயிரோட இருக்க ஹோஸ்ட் கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துக்கிறது. பிளான்டே ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக்காக மட்டும்தான் இருக்கும். அனிமாலியா ஹெட்ரோட்ராஃபிக் மட்டும்தான், ஹோலோசோயிக் ஆர் சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். ஹோலோசோயிக்னா ஃபுட் அப்படியே மென்று காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியலை வாய் வழியாக சாப்பிட்றது, இன்ஜெஸ்ட் பண்ணுறது, அதுதான் ஹோலோசோயிக்குங்க. உள்ளே போய் அது பிரேக் டவுன் ஆகும். ஓகே, RH விட்டேக்கர் ப்ரப்போஸ்ட் அ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதில் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா இருக்குது. த மெயின் கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் யூஸ்ட் பை ஹிம் இன்க்ளூட் செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், டோன்ட் ஃபர்கெட். ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னு வந்தாலே எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான், எவல்யூஷன் தான் ஃபைலோஜெனட்டிக் அப்படிம்பாங்க. 2.1 டேபிள் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இந்த 3 டொமைன் சிஸ்டம், அதாவது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு அடுத்து 3 டொமைன் சிஸ்டம் வருது. இந்த 3 டொமைன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங்டம் மொனிராவை 2 டொமைன்ஸாக பிரிச்சுட்டாங்க. அப்போ மொனிராவை என்ன டொமைனாக பிரித்தாங்க தெரியுங்களா? மொனிராவை யூ பாக்டீரியா ஆர் பாக்டீரியா, வெறும் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆர்கியான்னு பிரித்தாங்க. இந்த 2 டொமைனாக பிரித்தாங்க. 2 டொமைனாக பிரித்தது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா, ஆர்கியாவை 2 கிங்டமாகவும் மாற்றிட்டாங்க. ஒரு டொமைன், 2 டொமைன். 3rd டொமைன் என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இதில் 4 கிங்டம் இருக்குது. அதாவது மொனிராவை 2 கிங்டமாக பிரிச்சுட்டாங்க. அது இல்லாமல் 1, 2, 3, 4 ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இந்த 4ஐயும் சேர்த்து யூகேரியா அப்படின்னு ஒரு டொமைனாக பிரித்தாங்க. ஸோ யூகேரியா டொமைனில் மொத்தம் 4 கிங்டம், ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமாலியா, பிளான்டேன்னு 4 கிங்டம் இருக்குது. மொனிராவை ஃபர்தராக 2 டொமைனாக பிரித்தாங்க. அந்த 2 டொமைனையும் 2 கிங்டமாகவும் வச்சுக்கிட்டாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 கிங்டம் இன் 3 டொமைன்ஸ். அதுதான் லேட்டஸ்ட்டாக வந்தது. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வித் 3 டொமைன். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் தான் டீட்டெயிலாக படிப்பீங்களா, அது இருந்துட்டு போகுது. லெட் அஸ் லுக் அட் திஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் அண்ட் considerations that influence the classification system. So 5 kingdom system ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். Earlier classification system included bacteria, blue-green algae, fungi, mosses, ferns na pteridophyte, ferns na
pteridophytes. சரி, mosses-னா bryophytes. Okay. So இது எல்லாமே gymnosperm and angiosperm under plants. பட் இப்போ நல்லா பாருங்க, ஃபங்கை photosynthesis பண்ணாது, அதை பிளான்ட்ஸில் வைக்கக்கூடாது. பாக்டீரியா வந்து ப்ரோகேரியாட், ஆனால் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் ப்ரோகேரியாட், மற்றதெல்லாம் யூகேரியாட். அப்போ அதை கம்பைன் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் இங்கே தான் இருக்குது பிரச்சனையே. ஓகே, த கேரக்டர் தட் யூனிஃபைடு திஸ் ஹோல் கிங்டம் வாஸ் தட் ஆல் த ஆர்கானிசம் இன்க்ளூடட் தே ஹேட் எ செல் வால். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் எல்லாத்துக்குமே செல் வால் இருக்குது in their cells. Okay, this placed groups which widely differed in other characteristics. எல்லாத்துக்கும் செல்வால் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் மற்ற கேரக்டர்ல அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. It brought together the prokaryotic bacteria and blue green algae. ரெண்டுமே ப்ரோகேரியாட், பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோபாக்டீரியான்னு சொல்லுவோம், அது ரெண்டும் ப்ரோகேரியாட் with other groups which were eukaryotic. ஸோ இது ரெண்டை தவிர மீதி எல்லாருமே யூகேரியாட். அப்போ இது ரெண்டை பிரிக்கணும் அப்படின்னு விட்டேக்கர் நினச்சார். இட் ஆல்சோ grouped together with unicellular organism and multicellular ones. Say for example, Chlamydomonas and Spirogyra were placed together under algae. Chlamydomonas unicellular, Spirogyra multicellular. இது ரெண்டையும் ஆல்கேல வச்சுட்டாங்க. அப்போ அது தப்பு அப்படின்னாரு விட்டேக்கர். The classification did not differentiate between the heterotrophic group, fungi, and autotrophic green plants. இது two kingdom system of classification. Though they also show characteristic differences in their walls composition. ஃபங்கையில் கைட்டின் இருக்கும், பிளான்ட்ஸில் உங்களுக்கு வந்து green plantsல cellulose இருக்கும். So green plants have cellulosic cell wall. When such characteristics were considered, அதெல்லாம் எடுத்துக்கிட்டா fungi were placed in separate kingdom by W.H. Whittaker. கிங்டம் ஃபங்கையில் வச்சுட்டார். ஃபங்கையெல்லாம் ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொனிராவில் வச்சுட்டார். மொனிரானாலே ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், டோன்ட் ஃபர்கெட். அண்ட் யூனிசெல்லுலார் யூகேரியாட் ஆர்கானிசம் ப்ரோட்டிஸ்டால வச்சாங்க. இதெல்லாம் நீட் கொஸ்டினில் வரும், பார்த்துக்குங்க. யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருக்கணும், யூகேரியாட்டாக இருந்துச்சுன்னா ப்ரோட்டிஸ்டா. கிங்டம் ப்ரோட்டிஸ்டா ஹேஸ் brought together Chlamydomonas, Chlorella. இந்த Chlamydomonas, Chlorella ஃபஸ்ட்டு ஆல்கேல வச்சுருந்தாங்க, அண்ட் அந்த ஆல்கேவை பிளான்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் போத் ஹேவிங் செல்வால் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் விட்டேக்கர், Chlamydomonas, Chlorella ப்ரோட்டிஸ்டால கொண்டு வச்சுட்டார். எதோட பாராமெசியம் அண்ட் அமீபா, அது வந்து அனிமாலியாவில் இருந்தது. ஸோ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. நீட் கொஷின் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் Chlamydomonas, Chlorella, யூனிசெல்லுலார் யூகேரியாட், அது ரெண்டும் பிளான்ட்ஸு, ஆல்கே பிளான்ட் கிங்டமில் இருந்துச்சு. அதை ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து அனிமல் கிங்டமில் இருந்த யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் யார், பாராமெசியம் அண்ட் அமீபா, அதை ரெண்டையும் அனிமல் கிங்டத்துலேருந்து எடுத்து இந்த ரெண்டு அனிமல்ஸ் யூனிசெல்லுலார் அனிமலையும் இந்த ரெண்டு யூனிசெல்லுலார் பிளான்ட் Chlamydomonas, Chlorella இந்த ரெண்டையும் எடுத்து ப்ரோட்டிஸ்டால வச்சுட்டாரு. ஏன்னா இந்த 4 பேருமே சிங்கிள் செல் யூகேரியாட் அப்படின்னு ரீசன் சொல்லி. ஓகே, it has put together organisms which in earlier classification were placed in different kingdoms. This happened because the criteria for classification changed over time. This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationships. So இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வரும்போது இந்த கிங்டம் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்லையும் சேஞ்சஸ் வரதா செய்யும். Over time an attempt has been made to evolve classification system which reflect not only the morphological, physiological, reproductive similarities but is also phylogenetic. அவங்களே சொல்லியிருக்காங்க, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை தான் phylogeneticனு, எந்த ஆர்கானிசத்துலேருந்து எந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்திருக்குன்னு. In this chapter we will study characteristics of kingdoms Monera, Protista, fungi of the Whittaker system of classification. The kingdoms Plantae and Animalia, commonly referred to as plant and animal kingdoms respectively, will be dealt separately in chapters 3 and 4. இங்கே என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 5 கிங்டமில் இந்த சாப்டரில் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை படிச்சுக்கோங்க. பிளான்டேவை பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற சாப்டர் 3rd சாப்டரில் படிங்க. அனிமாலியாவை அனிமல் கிங்டம்ங்கிற 4th சாப்டரில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் இந்த போர்ஷனில் 11th தான். ஓகே, நெக்ஸ்ட்
kingdom Monera. Bacteria are the sole members of the kingdom Monera. Monera இருக்கக்கூடிய ஒரே மெம்பர் யாருன்னா bacteria. They are the most abundant microorganism. எங்க போனாலும் இருக்கும். காத்துல பறந்துகிட்டு இருக்கும், தண்ணியில இருக்கும், சோத்துல இருக்கும், மண்ணுல இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். Bacteria occur almost everywhere, omnipresent அப்படிம்பாங்க. Hundreds of bacteria are present in handful of soil. So கை நிறைய மண் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் hundreds of bacteria நீங்கள் பார்க்கலாம். They also live in extreme habitats such as hot springs. Hot springs temperature 100 டிகிரிக்கு மேலே இருக்குங்க. Deserts, snow, deep oceans. உங்களுக்கு தெரியுது இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். டெசர்ட்டில் பயங்கர வறட்சியாக இருக்கும், ஸ்னோ பயங்கர குளிர் பனிக்கட்டியாக இருக்கும். டீப் ஓஷனில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், லைட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வைவ். நார்மலாக அங்கெல்லாம் ரொம்ப கம்மியான லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும், அங்கே கூட பாக்டீரியா இருக்கும். மெனி ஆஃப் தெம் லிவ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கானிசம். லிவ் இன்னா எண்டோ பேரசைட் அப்படிம்பாங்க. எண்டோ பேராசைட். அதே ஆன் அப்படின்னா exoparasite or ectoparasite. ectoparasite அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரிங்க, இது கொஞ்சம் தெளிவாக எழுதலாம். ectoparasite அழகாக எழுதணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ectoparasite on other organismனா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு bacteria are grouped under 4 categories based on their shape. இங்கே பாருங்கள், ஸ்பெரிக்கலாக இருந்தால் காக்கஸ், ப்ளூரலில் காக்கைன்னு சொல்லுவாங்க. ராட் ஷேப்பில் இருந்தால் பேசில்லை, ப்ளூரல் சிங்குலரில் பேசில்லஸ் அப்படிம்பாங்க, ப்ளூரலில் பேசில்லை. கொமா ஷேப்பில் இருந்தால் விப்ரியோ. அதே ஸ்பைரல் ஷேப்பில் இருந்தால் ஸ்பைரில்லம், ப்ளூரலில் ஸ்பைரில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேப்பை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 4 கிளாஸிஃபை பண்ணுறோம். Though the bacterial structure is very simple, they are very complex in behavior. Compared to many other organisms, bacteria as a group shows most extensive metabolic diversity. என்ன பிஹேவியரில் எப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் சயனோபாக்டீரியாவும் இருக்குது, கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசமும் இருக்குது, ஹெட்ரோட்ரோஃப் இருக்குது, சாப்ரோஃபைட் இருக்குது, பேரசைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் இதில் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் தான். ஓகே, next, some of the bacteria are autotroph. They can prepare their own food. They synthesize their own food from inorganic substances. They may be photosynthetic autotroph or chemosynthetic autotroph. The vast majority of bacteria are heterotrophs. So the autotroph கம்மி தான். autotrophனா அந்த அவங்க ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்கிறவங்க. autotroph ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக்னு. அது கம்மியான பாக்டீரியா தானா, பட் நிறைய பாக்டீரியா ஹெட்ரோட்ராஃபிக்காக தான் இருக்குது. அதாவது அவங்க ஃபுட்டை அடுத்தவங்க கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆர்கி பாக்டீரியா. தீஸ் பாக்டீரியா ஆர் ஸ்பெஷல் சின்ஸ் தே லிவ் இன் சம் of the most harsh habitats such as extreme salty areas. Halona salt, filesna like உப்பை விரும்பி வாழ்கிற ஆர்கானிசம் ஹேலோஃபைல்ஸ். hot springs, thermona temperature தானே, thermoacidophiles. and marshy areas, methanogens. மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா, மார்ஷி ஏரியானா சேரு சகதியமாக இருக்க இடம் அப்படின்னு அர்த்தம். Archaebacteria differ from other bacteria in having a different cell wall structure, and this feature is responsible for their survival in extreme conditions. Methanogens are present in the gut of several ruminant animals. 4 ஸ்டமக் இருக்கும் எருமை மாடு கவுக்கெல்லாம். அது நல்லா தின்னு 4 ஸ்டமக்லேயே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அந்த சாப்பாட்டை வெளியே எடுத்து அசை போட்டுக்கிட்டு இருக்குங்க. such as cows and buffaloes, and they are responsible for the production of methane, biogas from the dung of these animals. ஸோ மாட்டு சாணியிலேருந்து பயோகேஸ் மீத்தேன் எடுக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? இந்த மெத்தனோஜென்ஸ், இந்த ஆர்கி பாக்டீரியா மெத்தனோஜென்ஸ் தான். நெக்ஸ்ட் யூ பாக்டீரியா. தேர் ஆர் thousands of different யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியானா ட்ரூ பாக்டீரியான்னு அர்த்தம். ஆர் ட்ரூ பாக்டீரியா அப்படின்னா என்ன அர்த்தங்க? நார்மலான பிளேஸில் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தே ஆர் கேரக்டரைஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிஜிட் செல் வால் அண்ட் இஸ் மொட்டைல். இஃப் மொட்டைல் தே ஹாவ் எ ஃப்ளாஜெல்லம். ஃப்ளாஜெல்லம்னா தெரியுதுங்களா? அந்த இந்த மாதிரி இருக்குன்னா அதில் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாஜெல்லா, மூவ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரி, நெக்ஸ்ட்டு த சயனோ பாக்டீரியானா ப்ளூ க்ரீன் ஆல்கே. சயனோனாலே ப்ளூ கலர்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. have chlorophyll A similar to green plants and are photosynthetic autotrophs. neat question. பிளான்ட்டில் இருக்க மாதிரியே ஒரு பாக்டீரியாவில் ஒரு பிக்மெண்ட் இருக்கு, என்ன? chlorophyll A. என்ன பாக்டீரியா? சயனோ பாக்டீரியா. ஓகேங்களா? இந்த சயனோ பாக்டீரியா ஆர் யூனிசெல்லார், சிங்கிள் செல்லாக இருக்கலாம். கொலோனியல்னால் இப்படி குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து இருக்கிறது. ஆர் ஃபிலமெண்ட்னா இந்த மாதிரி இருக்கிறதுங்க.
ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியில் இருக்கலாம், மெரைன் உப்பு தண்ணி கடல் தண்ணியில் இருக்கலாம், இல்லைனா லேண்ட் டெரஸ்ட்ரியல்னா லேண்டில் இருக்கலாம். The colonies are generally surrounded by gelatinous sheath. எதுக்காக gelatinous sheath இருக்குது? இந்த mucilaginous sheath. sheathனா என்ன சார்னு கேட்பீங்க. கவர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எதுக்கு gelatinous sheath இருக்குது? வாட்டர்லேருந்து உருகி, அதாவது ஊறி போகாமல் இருக்க காப்பாற்றுறதுக்கு, ஆயிலி சப்ஸ்டன்ஸ் மாதிரி. They often form blooms in polluted water bodies. bloomனா என்ன அர்த்தம்? ஏரியோ குளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் மாறி இருக்கும், அதுக்கு பேர் algal bloom. Some of these organisms can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. இங்கே thick walled cells இருக்குது பார்த்தீங்களா, இது நாஸ்டாக்குங்க. இந்த heterocyst வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் 2022 கேட்டிருக்காங்க. இனிமேல் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் நீட்டில் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ரோசிஸ்டோட இருக்க நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அண்ட் அனபீனா. இந்த ரெண்டும் எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீட் கொஷினுக்கு நீட்டில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். Chemosynthetic autotroph bacteria oxidize various inorganic substances such as nitrates, nitrites and ammonia and use the released energy for ATP production. Chemosynthetic bacteria na inorganic chemicals oxidize பண்ணி அதிலிருந்து வர எனர்ஜியை ATP synthesisக்கு பயன்படுத்துறாங்க. மறந்துடாதீங்க, கொஷினில் கேட்பாங்க. They play a great role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron, sulfur. இதெல்லாம் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த chemosynthetic bacteria ஹெல்ப் பண்ணுறாங்க. chemosynthetic autotrophs. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா heterotrophic bacteria. They are most abundant in nature. The majority are important decomposers. Decomposers-na இறந்து போன dead and decaying organisms break down பண்ணுறவங்கன்னு அர்த்தம். Many of them have significant impact on human affairs. Human affairs-na என்ன அர்த்தம்? நல்லதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கெட்டதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நமக்கு ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் heterotrophic bacteria நோயை ஏற்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதான் ஹியூமன் அஃபேர். They are helpful in making curd from milk. பாலை தயிராக மாற்றுறவங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், நமக்கு டிசீஸ்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவாங்கள்ல, அதுக்கு. ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இன் லெக்யூம் பிளான்ட்டில் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு லெக்யூம் ரூட்ஸில் இருக்காங்க. சம் ஆர் பேத்தோஜன்ஸ் காசிங் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங்ஸ். க்ராப்னா இந்த அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸு. ஃபார்ம் அனிமல்ஸ்னால் மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழி பண்ணைலாம் வச்சுருக்காங்களா, அதான் ஃபார்ம் அனிமல்ஸ். பெட்ஸ், செல்லப்பிராணி வளர்ப்பாங்களா, பூனை, நாய், இதெல்லாம் கிளி, இதெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி. சார் நீங்கள் ஏதாவது பெட் வளர்க்குறீங்களா? சத்தியமாக இல்லை. என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இதில் எங்கே இன்னொரு அனிமலை வச்சு பார்த்துக்கிறது? நோ. ஓகே. காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ், சிட்ரஸ் கேங்கர் ஆர் வெல் நோன் டிசீஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. இந்த காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ்லாம் ஹியூமனுக்கு வருது, சிட்ரஸ் கேங்கர் பிளான்ட்டுக்கு வருது. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன்னா என்ன? இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா இப்படி ரெண்டாக பிரிஞ்சு போகிறத தான் நம்ம பைனரி ஃபிஷன் அப்படிம்போம். ஸோ பாக்டீரியா மோஸ்ட்லி பைனரி ஃபிஷன் நடந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அவங்க ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீட் கொஷின். பாக்டீரியா எப்போ ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது? அன்ஃபேவரபிள் கண்டிஷனில். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா வாட்டர் இல்லாமல் போயிடுறது. ஸோ சாதகமான சூழ்நிலை இல்லை, அதுதான். They also reproduce by sort of sexual reproduction by எப்படி sexual reproduction பண்ணுறாங்க? நீட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க? அடாப்டிங் அ ப்ரிமிட்டிவ் டைப்னா ரொம்ப பழைய டைப்பு, ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ தான் அது வந்து என்ன சொல்கிறது, நல்ல டெவலப்டுக்கு ஆப்போசிட். ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் DNA transfer from one bacterium to another bacterium. ஸோ ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு டிஎன்ஏவோட ஒரு பீஸ் இன்னொரு பாக்டீரியாவுக்கு மாறும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியா கிடையாது, ஆனால் மொனிரால தான் இருக்காங்க. சார் சோல் மெம்பர் ஆஃப் மொனிரா இஸ் பாக்டீரியான்னு சொன்னீங்க, இப்போ மைக்கோபிளாஸ்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஞாபகம் வச்சுங்க. பட் மைக்கோபிளாஸ்மாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பாக்டீரியாவோட ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் யாருன்னா மைக்கோபிளாஸ்மா. பாக்டீரியாவில் செல்வால் இருக்கும், மைக்கோபிளாஸ்மாவில் செல்வால் இருக்காது. ஓகேங்களா? தே ஆர் த ஆர்கானிசம் தட் completely lack cell wall na cell wall absent. They are the smallest living cells known and can survive without oxygen illama survive panna mudiyum. mycoplasma anaerobic organism. Many mycoplasma are pathogenic in animals and plants. Disease cause பண்றவங்க pathogenic அப்படினா. ஓகேங்களா? So that's it. With this we complete the first part of biological classification. Second partல kingdom protista ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Because your support is our strength.
Thank you.